ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். திருவண்ணாமலையில டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மாட வீதியை சுத்தி கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் பிளாக் பண்ணீங்க. ஆனா இப்ப என்ன சுத்தி என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் 50+ கார்ஸ் இருக்கு. இதுல மேக்சிமம் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா கார்ஸ் மட்டும் தான் இருக்கு. கார்ஸ் எல்லாம் பிளாக்னு சொன்னீங்க. அப்ப இந்த கார்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு? லோக்கல் பீப்புள்ஸ்க்கு ஒரு ரூல், அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் தான். இதனால அதிகமா பாதிக்கப்படுறவங்க யார் தெரியுமா? இந்த மாட வீதியை சுத்தி 100கணக்கான கடைகள் இருக்கு. ஜுவல்லரி ஷாப், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ். இதுக்கு வரவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? இவங்களுக்கு மெயின் டிரான்ஸ்போர்ட்டே இந்த லோக்கல் பஸ்ஸஸ் தான். இப்ப இதையும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இவங்க மேக்சிமம் வரும்போதும் போகும்போதும் நடந்துதான் போக முடியும். இது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்க ஆர்ட் காலேஜ்ல இருந்து வர பசங்க ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு சேஞ்ச் ஆகி அவங்க ஊருக்கு போய் சேர முடியும். இது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருக்க கேர்ள்ஸ் ஸ்கூல், அவங்களுக்கு மெயின் ஸ்டாப்பிங்கே இந்த காந்தி சிலை தான். இப்ப அவங்களும் நடந்துதான் போகணும், இல்லனா ஆட்டோக்கு தான் செலவு பண்ணணும். அதர் ஸ்டேட்ல இருந்து வர டெவோட்டிஸ்க்காக ஃப்ரீ மினி ஏசி பஸ் விடுறீங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். திருவண்ணாமலை டூரிஸ்ட் பிளேஸா டெவலப் ஆகணும் நாங்களும் ஆசைப்படுறோம் தான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, அந்த ஃப்ரீ மினி பஸ்ஸஸ் எல்லாம் எந்த சைடு வருது? மாட வீதி வழியா தானே வருது. அப்புறம் ஏன் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் எந்த ஒரு அசஸும் கிடையாது? திருவண்ணாமலை ஒன்னும் பெரிய சிட்டிலாம் இல்ல. இங்க வெறும் 4 ஜங்ஷன்ஸ் தான் இருக்கு. அந்த 4 ஜங்ஷன்ல எனி டைம் பஸ் விடுங்கன்னு நான் சொல்ல. 30 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் விட்டாலே போதும். லோக்கல் மக்களுக்கும் யூஸ் ஆகும், டெய்லி வேலைக்கு வரவங்களுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் வீடியோ பாக்குற நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் திருவண்ணாமலை கலெக்டர் அண்ட் போக்குவரத்து துறை அமைச்சர் வரைக்கும் இந்த வீடியோ போய் சேரும். அப்பதான் நம்மளுக்கு மினி பஸ் கிடைக்கும்.